சிங்கப்பூருக்கு பக்கத்தில் நிறைய குட்டி குட்டி ஐலாண்ட்ஸ் இருக்குது. அதுக்கு போகிறதுக்கு நமக்கு ஃபெரீஸும் அவைலபிளாக இருக்குது. அதனால தான் நம்ம இப்போது சிங்கப்பூரில் இருக்க மெரினா சவுத் பேருக்கு வந்திருக்கோம். இங்கேருந்து நம்ம ஃபெரி எடுக்க போகிறோம். அங்கே எடுத்துகிட்டு ஒரு 2-3 ஐலாண்டுக்கு நம்ம போகிறோம். அதுக்கு தான் இங்கே வந்திருக்கோம். இந்த ஃபெரி வந்து காலையில் 9 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது. 9, 10, 11 அப்படின்னு 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை அந்த ஃபெரி வந்து வந்துட்டுருக்கு. 1 மணி நேரத்துக்கு 2 ஃபெரி போல் இருக்குது. ஏன்னா நாங்கள் இங்கே பார்க்கும்போது 2 சைடும் 2 ஃபெரியில் வந்து ஏறிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இங்கேருந்து ஒரு 3 ஐலாண்ட் வந்து கவர் பண்ண போகிறோம். இதில் நிறைய ஐலாண்ட்ஸ் இருக்குதுங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து பேமெண்ட்டும் பண்ணிக்கலாம். அவங்க ஒரு 7 ஐலாண்ட் சொல்லியிருந்தாங்க. பட் நம்ம இப்போ எத்தனை பார்க்க போகிறோம் அப்படிங்கிறது கரெக்டாக தெரில. பேஸ்ட் ஆன் த டைமிங் நம்ம சீக்கிரம் பார்த்துட்டு இறங்கி வந்து அடுத்த ஃபெரி பிடிச்சி நம்ம பார்க்கணும். அப்படி அதே போல் ரேட்டும் பார்த்திங்கன்னா இப்போ நாம் வந்து அடல்ட்டுக்கு $15 வந்து பே பண்ணியிருக்கோம். இது வந்து ஆன்லைனில் அப்புறம் நேரில் வாங்கும்போது கொஞ்சம் டிஃபர் ஆகுது. நாங்கள் இப்போ வந்து நேரில் தான் வாங்கினோம். ஏன்னா என்ன டைமிங்க்கு நம்ம வந்து ரீச் ஆக போகிறோங்கிறது கரெக்டாக தெரில. அதனால் நாங்கள் வந்து நேரில் தான் வந்து வாங்கினோம். இப்போ ஃபெரியில் வந்துட்டு ஏறிட்டோம். நம்ம கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமாக இங்கே வந்து போயிட்டு தான் இருக்கோம். ஆனால் இந்த மாதிரி ஐலாண்ட்ஸ்க்கு இதுதான் ஃபஸ்ட் டைமாக நம்ம போகிறோம். எங்களுக்குமே அங்கே என்ன இருக்கும் என்னங்கிறதெல்லாம் சரியாக தெரியல. நான் போய் சுற்றி பார்த்துட்டு இந்த வீடியோவில் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்டாக சொல்கிறேன். இப்போது இந்த ஃபெரியோட ஃபெசிலிட்டி பார்க்கலாம். ஃபெரி ஏறி உட்காந்துட்டோம். இது உடனே கிளம்ப போகுது. ஆல்ரெடி நிறைய பேர் ஏறிட்டாங்க. உடனே கிளம்ப போகுது. இருந்தாலும் அந்த ஃபெரிக்குள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு காமிக்கிறேன். இது நம்ம டபுள் டெக்கர், கீழே துணியாக இருக்குது. அதே போல் மேலேயும் உட்காந்துக்கலாம். மேலே வந்து வெயில் அடிச்சிட்ருக்கு. இப்போ நல்ல வெயில், ஏன்னா 11 மணி இல்லையா, வெயில் அடிச்சிட்ருக்கு. எங்களுக்கு ஃப்ரண்ட் ரோ தான் வந்து காலியாக இருந்தது. ஏன்னா வெயில்னு அங்கே நிறைய பேர் உட்காரல. பட் எங்களுக்கு வந்து அதுதான் கிடச்சிது. இங்கே பார்த்திங்கன்னா 2 சைடு 2 டாய்லெட் ஃபெசிலிட்டி இருக்குது. 2 சைடுமே இருக்குது. சரிங்க, ஃபெரி கிளம்ப போகுது. மைக்கில் அனௌன்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நான் வந்துட்டு மேலே போகிறேன். ரொம்ப நேரமாக அங்கே போயிட்டு நின்று வீடியோ எடுக்கணும், ஃபோட்டோ எடுக்கணும் அந்த கார்னரில் அப்படின்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்தது. ஆனால் போகிறதுக்கு பயமாக இருந்தது. யாருமே போகல. ஏன்னா மோஸ்ட்லி இந்தியன்ஸ் நிறைய பேர் அங்கே இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் ஒரு ஃபேமிலி வந்திருந்தாங்க. அவங்க பார்க்கறதுக்கு சைனீஸ் மாதிரி இருந்தாங்க. அவங்க ஃபஸ்ட்டு போயிட்டு அங்கே நின்று ஃபோட்டோ எடுத்ததுக்கப்புறம் தான் மற்றவங்கெல்லாம் எல்லோரும் ஒவ்வொருத்தராக எந்திரிச்சு வர ஆரம்பித்தாங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடி போகிறதுக்கு பயந்துட்டு தான் இருந்தோம். போகலாமா, ஏன்னா ரன்னிங்கில் இருக்கும்போது அங்கே போகலாமா என்னன்னு தெரில. பட் அதுக்காக தான் நம்ம வந்திருக்கிறோம். இந்த மாதிரி இடத்துல அந்த சீனரிஸு, ஃபோட்டோஸ், வீடியோஸ் இதெல்லாம் வேணும் அப்படின்ட்டு. பட் நம்ம ஆளுங்க தானே, எல்லாருமே ஒரு பயத்தில் தான் இருந்தாங்களா என்னங்கிறது தெரில. ஒரு ஃபேமிலி போயிட்டு அதை எடுக்கவும் அப்புறம் எல்லாருமே போய் எடுத்தாங்க, இன்க்ளூடிங் நாங்களும் அதுக்கப்புறம் தான் போனோம். சூப்பராக இருக்குதுங்க. ஃபெரியில் போயிட்டுருக்கோம். பட் என்னென்னா நல்ல சத்தம், அந்த ஃபெரியோட சவுண்டு நல்ல சத்தமாகவே தான் இருக்குது. ஒருத்தர் பேசுகிறது கூட அவ்வளோவா கிளியராக கேட்கல. வியூஸ் செம்மையாக இருக்குது. கிட்டத்தட்ட இது ஒரு 45 to 50 மினிட்ஸ் ட்ராவலுங்க. அவ்வளோ நேரம் ட்ராவல் பண்ணி வந்ததுக்கப்புறம் ஒரு ஐலாண்ட் தெரியுது பார்த்திங்களா, அங்கே தான் நம்ம போய் இறங்க போகிறோம் போல இருக்குது. இது வந்து லாசரஸ் ஐலாண்டு. நம்ம இறங்க போகிறது வந்து லாசரஸ் ஐலாண்டு. இதுக்கு முன்னாடியே ஒரு ஐலாண்ட் வந்து நம்ம இறங்கலை. ஏன்னா அங்கே வந்து ஏதோ ஒர்க் நடந்துகிட்ருக்கு தான். அதனால் நம்ம அங்கே போகலை. அதனால தான் இவ்வளோ டிஸ்டன்ஸ் நம்ம வந்து ட்ராவல் பண்ணி வந்திருக்கோம் டைம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது வந்து சென்ட் ஜான்ஸ் ஐலாண்டு. அங்கே நம்ம போகலை. இப்போ நம்ம இறங்கியிருக்கிறது வந்து லாசரஸ் ஐலாண்ட். இது வந்து லாசரஸ் ஐலாண்டுங்க. நிறைய தூரம் நடக்கிற மாதிரி இருக்குது. என்ன இருக்குது உள்ளே அப்படிங்கிறது தெரில. எல்லோரும் போயிட்டுருக்காங்க. அதனால் நாங்களும் பின்னாடியே எல்லோரும் போகிற அந்த வழியிலே போயிட்டுருக்குறோம். ஃபெரியிலேருந்து இறங்கி ஒரு 1.5 கிலோமீட்டர் நடந்திருப்போங்க. 1.5 கிலோமீட்டர் நடந்து என்னத்தை போய் நம்ம பார்க்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷனோடு தான் வந்தேன். ஏன்னா நம்ம நடந்துகிட்ருக்கிறது ஒரு 12 மணி வெயிலில் ரொம்பவே டயர்ட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா தான் இந்த பீச் வந்து வந்தது. பீச் வியூ நல்லா இருக்குது. இதுக்கப்புறம் போயிட்டு அங்கே விளையாடணும். அதுக்கு முன்னாடி நம்ம ஏற்கனவே 9 மணிக்கு வீட்டிலேருந்து கிளம்பணும். அங்கேயே 1.5 மணி நேரம் ட்ராவல். அதுக்கப்புறம் இப்போ ஒரு 1 மணி நேரம் ட்ராவல். ஸோ நடந்தது வேறு 1.5 கிலோமீட்டர். எல்லாருக்கும் பசிக்க ஆரம்பிச்சிச்சு. முதல்ல உட்காந்து நம்ம எடுத்துகிட்டு வந்த ஸ்நாக்ஸை சாப்பிடலாம். ஏன்னா 12 மணி இப்போ லஞ்சும் சாப்பிட முடியாது. ஸோ அடுத்த ஐலாண்டில் போயிட்டு லஞ்ச் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு நம்ம கொண்டு வந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் உட்காந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் போய் விளையாடவே போனோம். நம்ம தாங்க ஜஸ்ட்டு தண்ணியில் மட்டும் விளையாண்டுட்ருக்கோம். இங்கே நிறைய பேர் வந்துட்டு பால்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு தண்ணிக்குள்ளேயே பால் விளையாண்டுட்டு இருந்தாங்க, ஸ்விம்மிங் பண்ணாங்க, குளித்தாங்க. நம்ம வந்துட்டு ட்ரெஸ்ஸு எதுவும் மாற்றிக்கிறதுக்குலாம் எடுத்துகிட்டு வரல. அதனால் ஜஸ்ட்டு கால் மட்டும் நினச்சிட்டு விளையாண்டுட்டு வந்துட்டோம். பட் அந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி காமாக நல்லா இருந்தது. நிறைய மக்கள் இருந்தாலும் அந்த பீச்சோட வேவ்ஸு, அந்த சத்தம், அதுக்கப்புறம் அந்த க்ரீனரிஸ் இதெல்லாம் ரொம்பவே நல்லா இருந்தது. ஓகேங்க, நம்ம வந்து அடுத்த ஐலாண்டுக்கு கிளம்பிட்டோம். அடுத்த ஐலாண்டை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.